ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைடில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் கம்பி கட்டி நம்ம கான்கிரீட் போட்டிருக்கோம். ஸோ இது எதுக்காக, இதோட யூஸ் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ பல வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடு கட்டி ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலையோ தளம் இறங்கி ஸோ அது வந்து டங்குன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நமக்கு சாயில் வந்து டிஃபார்மேஷன் ஆகிருக்கும், அதாவது தளம் இறங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது டைல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃபார்ம் ஆகி அந்த ஏர் ப்ரெஷரில் நமக்கு டைல்ஸும் தூக்கிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்லேயே நம்ம கம்பி கட்டி கான்கிரீட் போடும்போது நமக்கு தளமும் நல்லா வலுவாக இருக்கும், டைல்ஸோட லைஃப்பும் நமக்கு நீடிச்சு கொடுக்கும். கீழே மண் இறங்கினாலும் இந்த கான்கிரீட் பிடிமானத்தில் பக்கவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பி அமைக்கும் போது ஸ்பேசிங் டவுட் இருக்கும், திக்னஸ் டவுட் இருக்கும். ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக ஒரு 8 to 10 inches வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கீழே நல்லா காம்பேக்ஷனாக நம்ம சாயில்லாம் ரெடி பண்ணிட்டு பண்ணணும். ஓகேங்களா? திக்னஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 inches வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.